நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய தலைவம் நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவில் பழைய தொழிலாளர் சட்டங்களுக்கு பதிலாக ஒன்றிய அரசு புதிய 4 சட்ட விதிகளை கொண்டு வந்திருக்காங்க. இதுல சிறப்பு அம்சங்களாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெண்கள் இரவு நேரங்கள்ல வேலை செய்யலாம், அதாவது பணியாற்றலாம் அப்படின்னும், ஓராண்டு வேலை செய்தாலே கிராஜுவேட்டி பெற தகுதி அப்படின்னும், அது மட்டும் இல்லாம அதிக நேரம் ஊழியர்கள் வேலை செய்தா அவர்களுக்கு இரட்டிப்பு ஊதியம் வழங்க வேண்டும் அப்படின்னு இந்த சட்ட விதிகள் சொல்வதாக சொல்றாங்க. தொழிலாளர்கள் மற்றும் ஊழியர்களின் நலனுக்காக தான் இந்த தொழிலாளர் சட்ட விதிகளை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு ஒன்றிய அரசு ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னொரு பக்கம் தொழிற்சங்கங்கள் இந்த தொழிலாளர் சட்டங்களை விமர்சிக்கின்றன. ஏற்கனவே நடைமுறையில் இருந்த 29 தொழிலாளர் சட்டங்களை ஒருங்கிணைத்து தான் 4 தொழிலாளர் சட்ட விதிகளாக அறிமுகப்படுத்தி இருக்கிறது ஒன்றிய அரசு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதன்படி தொழிலாளர் ஊதிய சட்ட விதி 2019, தொழில்துறை தொடர்புகள் சட்ட விதி 2020, சமூக பாதுகாப்பு சட்ட விதி 2020 மற்றும் தொழில்முறை பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் பணியிட சூழல் சட்ட விதி 2020 ஆகியவை நவம்பர் 21ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. சரி, இந்த சட்ட விதிகள் என்னெல்லாம் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, அனைத்து தொழிலாளர்களுக்கும் பணி நியமன கடிதங்களை வழங்க வேண்டும் என்பதை கட்டாயமாக்கியிருக்காங்க. இரண்டாவதாக, நிரந்தர தொழிலாளர்களை போல ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் விடுமுறை, மருத்துவ சேவை, சமூக பாதுகாப்பு போன்றவை நீட்டிக்கப்பட்டிருக்கு. 40 வயதிற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு மருத்துவ சேவை மற்றும் மருத்துவ பரிசோதனை இலவசமாக செய்ய வேண்டும். கிங் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற தற்காலிக தொழிலாளர்களுக்கு நிரந்தர தொழிலாளர்களை போல வைப்பு நிதி, அதாவது வருங்கால வைப்பு நிதி மற்றும் காப்பீடு திட்டம், இதெல்லாம் அவங்களுக்கும் வழங்க வேண்டும் அப்படின்னு இந்த சட்ட விதிகள் கூறுகிறது. பணியாளர்கள் ஒரு நிறுவனத்திடமிருந்து கிராஜுவேட்டி பெறணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் அந்த நிறுவனத்திடம் அந்த பணியாளர் வேலை செய்திருக்கணும். ஆனா இந்த சட்ட விதிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஓராண்டு வேலை செய்தாலே போதும், நம்ம கிராஜுவேட்டியை வாங்கிடலாம் அப்படின்னு இந்த சட்ட விதிகள் சொல்கிறது. சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் கூடுதல் நேரம் தொழிலாளர்களை வேலை வாங்கினால் அதற்கான ஊதியத்தை இரட்டிப்பாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு இந்த சட்ட விதிகள் சொல்கிறது. ஐடி துறையில பணியாற்றுபவர்களுக்கு மாதந்தோறும் 7ஆம் தேதிக்குள்ள அவர்களுடைய ஊதியத்தை வழங்க வேண்டும். பெண்கள் இரவு நேரங்கள்ல பணியாற்றக்கூடிய கட்டுப்பாடுகள் இருந்ததை தளர்த்தப்பட்டு பெண்களுடைய அனுமதியோடு இரவு நேர, அதாவது அனைத்து இரவு நேர பணிகள்லையும் அவங்க பணியாற்றலாம் அப்படின்னு இந்த சட்ட விதிகள் சொல்கிறது. ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் என்ற இந்த முறை இந்த சட்ட விதிகளின் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது நிறுவனம் மற்றும் ஊழியர்களுக்கு இடையிலான ஒப்பந்தத்தின் மூலமாக பணியமர்த்தப்படுவாங்க. நிரந்தர ஊழியர்களைப் போலவே இவர்களுக்கும் குறைந்த நேர வேலை ஊதியம் வழங்கப்படும். வேலை நிறுத்தம் என்பதன் வரையறை இந்த சட்ட விதிகளின் மூலமாக மாற்றப்பட்டிருக்கு. ஒரு நிறுவனத்துல வேலை செய்பவர்கள் தற்செயலாக 50% மேலானவர்கள் விடுப்பு எடுத்துட்டா அதை வேலை நிறுத்தமாக கருதப்படும் அப்படின்னு இந்த சட்ட விதிகள் சொல்கிறது. ஆனா இந்த புதிய தொழிலாளர் சட்ட விதிகளுக்கு எதிராக தொழிற்சங்கங்கள்லாம் குரல் எழுப்பிட்டு வராங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த புதிய தொழிலாளர் சட்ட விதிகள் தொழிலாளர்களை அதிகமாக சுரண்டப்படுவதை ஊக்குவிக்கும் அப்படின்னும், இந்த சட்ட விதிகள் முதலாளிகளினுடைய அழுத்தத்தால் தான் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியின் தொழிற்சங்கமான INTUC தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதை இந்த புதிய சட்ட விதிகள் தடுப்பதாக குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் இதற்காக ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நடத்த போவதாக அறிவித்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் வருகிற டிசம்பர் மாதம் இந்த தொழிலாளர் சட்ட விதிகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட போவதாக அறிவிச்சிருக்காங்க.